யோகா வீட்டுக்குள் அவளோட உறவினர் ஒருவர் வந்தார். யோகாவின் அப்பாவை பார்த்து, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று அன்பாக கேட்டார். வாங்க வாங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க என்று யோகாவின் அப்பா மரியாதையா கேட்டார். அவர் முகம் சீரியஸாக மாறி, நம்ம மித்ரா தான் இப்படி தேவையில்லாத வேலைய பண்ணிட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இன்று காலையில தான் பார்த்தேன். கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருந்தா. பாவம், எப்படி எல்லாம் வளர்த்தீங்க, இப்படி ஆகிடுச்சே என்று மனம் நொந்தபடி சொன்னார். அந்த வார்த்தைகள் வீட்டுக்குள் ஒரு கனமான அமைதியை உருவாக்கின. உடனே மித்ராவின் அப்பா கோபமாக, வீட்டை பற்றி கவலைப்படாம ஓடிப்போனவளை பற்றி இங்க பேசாதீங்க. எப்படியோ போகட்டும், அவ கஷ்டப்பட்டா எங்களுக்கு என்ன, இந்த வீட்டுல அவளை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று கடுமையாக சொல்லிவிட்டார். அவரது குரலில் கோபத்துக்கு உட்பட்ட பாசமும் மறைந்து கிடந்தது. அந்த உறவினர் மெதுவாக, ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு, இன்று அவளை அந்த நிலையில பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு, அதான் மனசு தாங்காம வந்து சொல்லிட்டேன் என்றார். சொல்லிவிட்டு, சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு என்று வெளியேறினார். புறப்படுவதற்கு முன் திரும்பி பார்த்து, பொண்ணு கஷ்டப்படுறா, இந்த வீட்டில யாராவது போய் பார்த்தீங்களா, அப்புறம் நடக்குறது வேற மாதிரி இருக்கும் என்று கொஞ்சம் கோபத்தோடும் வேதனையோடும் சொல்லிவிட்டு சென்றார். அவர் போன பிறகு வீடு முழுக்க அமைதி. என்னதான் கோபம் இருந்தாலும் அவ வெளியே போய் வேலை பண்ணி கஷ்டப்படுறாளே என்று மற்றொருவர் சொல்லும்போது யோகாவின் மனசு உடைந்து போனது. அவளுக்கே தெரியாம கண்களில் கண்ணீர் தேங்கியது. யோகாவுக்கும் மித்ராவை பார்க்கணும் போல ஒரு துடிப்பு. அந்த நேரத்துல வெற்றி ஃபோன் பண்ணினான். சொல்லுங்க மாமா என்று மெதுவா பேசினாள். அவள் குரலை கேட்டு வெற்றி உடனே உணர்ந்தான். யோகா, என்னாச்சு, ஏன் டல்லா பேசுற, வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்று கவலையோடு கேட்டான். ஆமா மாமா, அக்கா வேலைக்கு போறாராம், அதான் வந்து சொன்னாங்க. எனக்கு அக்காவை நினைச்சா கஷ்டமா இருக்கு என்று கண்ணீரோடு சொன்னாள். வீட்டுல இருக்கும்போது கூட வேலை செய்ய மாட்டாங்க, இப்ப வெளியே போய் கஷ்டப்படுறாங்க என்று மனம் உடைந்து பேசினாள். வெற்றி சிரிப்புடன், ஹே குல்பி, மித்ரா தனியா நிக்கணும் முன்னேறணும் என்று தான் நினைக்கிறா, அதுல தான் அவளோட ஸ்ட்ரெங்த் இருக்கு. நீ அவளை பார்த்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா ப்ரவுட் ஃபீல் பண்ணணும் என்றான். அந்த நேரத்தில் பக்கத்திலிருந்து ஒரு குரல், அவன்தான் வேலை ரெடி பண்ணி கொடுத்தான் மா என்று சொன்னது. யோகா அதிர்ச்சியாய், மாமா, அக்கா வேலைக்கு போறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டாள். வெற்றி அமைதியாக, ஆமா, அவ வேலைக்கு ட்ரை பண்ணுறது தெரிஞ்சதும் என் ஃப்ரெண்ட் கம்பெனில சொல்லி அவளை சேர்த்துட்டேன் என்றான். இத மித்ராவுக்கு தெரியுமா என்று யோகா கேட்டாள். இல்ல, தெரியாது, சொல்லணும்னா சொல்லிடுறேன் என்றான். சில நொடிகள் அமைதி. சரி குல்பி, நீ போய் சாப்பிடு, டைம் ஆச்சு என்றான் வெற்றி. சரி மாமா, குட் நைட் என்று ஃபோன் கட் பண்ண போன யோகா அதே நேரத்தில் தேவி கால் பண்ணுவதை பார்த்தாள். ஒரு நிமிஷம் மாமா, தேவி கால் பண்ணுறா, பேசிட்டு வரேன் என்று சொல்லி கால் அட்டெண்ட் பண்ணினாள். சொல்லு தேவி, என்ன பண்ற, சாப்பிட்டாயா என்று கேட்டாள். ஆனா அந்த பக்கம் இருந்து பதில் இல்லை, அழுகை மட்டும். தேவி கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்தாள். அந்த குரல் கேட்டதும் யோகா பதறி நின்றாள். அதே நேரத்தில் இன்னொரு லைன் இருந்த வெற்றியும் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் தேவி ஏன் இவ்வளவு அழுகிறாள், மித்ராவுக்கு என்ன ஆனது? தொடரும்.